வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் அதிரடி திருப்பம், குற்றவாளிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டம் பாயும் அரசாங்கம் எச்சரிக்கை. மின்சார கட்டணம் மீண்டும் 11% உயர்வு, கர்ஷெட்டி சில்வா அதிரடி தகவல். ஊழல்வாதிகளுக்கு சிறை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு அழைப்பாணை, அதிரடியில் அனுர அரசு. இலங்கையின் தரவுகளை இந்தியாவிடம் தாரை வார்க்கின்றதா அரசு, வசந்த முதலிக்கே கடும் குற்றச்சாட்டு. வெளிநாடு செல்லும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள், அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை. டிராகலி புரூட்சைட் தேயிலை தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து, சொத்துக்கள் சேதம். கிளிநொச்சியில் அதிரடி வாகன பரிசோதனை, விதிமீறிய பேருந்துகளுக்கு 14 நாள் அவகாசம். இலங்கையிலிருந்து 325 யாத்திரிகர்களை கொண்டு முதற்குழு ஜித்தாவிற்கு பயணம். மாத்தறையில் இயற்கை அதிசயம், 50,000 மக்களின் தாகம் தீர்க்கும் பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் புதிய முன்மொழிவு, பாகிஸ்தான் மத்தியஸ்தம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற முக்கிய குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகள் புதிய வேகம் எடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் நாட்டில் இனவாத அல்லது மதவாத மோதல்களை தூண்டுவோருக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தவும் தயங்கப் போவதில்லை என அரசாங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகரகமுவில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய விசாரணைகள் தற்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முக்கிய பங்காற்றிய அதிகாரி ஒருவர் தற்போது வெளிநாட்டில் உள்ளார். அவரோடு தொடர்புடைய தகவல்கள் மற்றும் ஏனைய வழக்குகளின் அடிப்படையில் விசாரணைகளை அரசாங்கம் முடுக்கிவிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சில பாரிய குற்றங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களை முழுமையாக விசாரித்து முடிக்க காலம் எடுக்கும் என்றாலும் நீதி நிலைநாட்டப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டு 5 குற்றவியல் வழக்குகள் மற்றும் 10 ஊழல் வழக்குகள் என மொத்தம் 15 பிரதான வழக்குகள் இம்மாதம் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது வெளிப்படுத்தினார். இதேவேளை களுத்துறையில் இடம்பெற்ற மே தின பேரணியில் கலந்து கொண்டு அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாட்டின் அமைதியை குலைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் எவ்வித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யாது. கடந்த காலங்களில் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட நாம் இடமளிக்கவில்லை. இனங்களுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்த எவராவது முயன்றால் அவர்களுக்கு எதிராக தாராட்சமின்றி சட்டம் பாயும் என அவர் குறிப்பிட்டார். குற்றவாளிகளை நீண்டகாலம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவுகளை பிறப்பித்து அவர்களை சிறையில் அடைக்க அரசாங்கம் பின்னிற்காது என்றும் அமைச்சர் காரசாரமாக தெரிவித்தார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். அரசாங்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் எதிர்வரும் மே 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷெட்டி சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். இந்த மின்சார கட்டண உயர்வுக்கான பின்னணி குறித்து அவர் மேலும் விளக்குகையில், நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்ற ஊழல் காரணமாக 18 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை பொதுமக்களின் தலையில் சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இருப்பினும் அரசாங்கம் இந்த இழப்பை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மின்சார கட்டண உயர்வு மட்டுமின்றி அரசாங்கத்தின் வரி விதிப்பு முறைகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வட் வரியை நீக்குவதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை மறைமுகமாக வரி வசூலிக்கப்படுகிறது. வாக்குறுதிகளுக்கு மாறாக அரசாங்கம் முன்னெடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களை பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளும் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடிக்காரர்களை சிறைக்கு அனுப்பும் ஆண்டாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்த மே தின எச்சரிக்கையை தொடர்ந்து இலங்கையின் அரசியல் களம் பெரும் சூடு பிடித்துள்ளது.
இதன் முதல் கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நம்பத்தகுந்த வட்டாரங்களின் தகவலின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் மே 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு பணிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அழைப்பு கடிதம் அவருக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பான கோப்புகளை அனுர அரசாங்கம் மீண்டும் கையில் எடுத்துள்ளது. கடந்த கால நிதி மோசடிகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைகளை எவ்வித தாமதமுமின்றி துரிதப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். மே மாதத்திற்கு பிறகு நாட்டின் முக்கிய அரசியல் புள்ளிகள் பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய நபர்களுக்கும் இந்த சட்ட நடவடிக்கை விரிவடைய உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த அறக்கட்டளை கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் குறித்து ஏற்கனவே நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் பலமுறை விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக அக்குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய நபர்களுக்கு எதிராக விரைவில் பிடியாணை பிறப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளன. ஊழலுக்கு எதிரான இந்த தூசி தட்டும் படலம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுவதோடு தற்போதைய அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை மக்களின் உயிரியளவியல் தரவுகளை இந்தியாவிடம் கையளிப்பதன் மூலம் நாட்டு இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அரசாங்கம் வழியமைப்பதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயல்பாட்டாளர் வசந்த முதலிக்கே பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக வசந்த முதலிக்கே சுட்டிக்காட்டியுள்ளார். 2012 முதல் 560 கோடி ரூபாய் செலவில் உள்நாட்டிலேயே இதற்கான மென்பொருட்கள் தயாரிக்கப்பட்டும் அவற்றை ஓரங்கட்டிவிட்டு இந்தியாவிற்கு இத்திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மதுவரி மோசடி தொடர்பாக கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட மெட்ராஸ் செக்யூரிட்டி பிரிண்டர்ஸ் நிறுவனத்திற்கு இத்திட்டம் வழங்க முயற்சி எடுக்கப்படுகிறது. 2025 ஜனவரியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி டெண்டர் கோரும் அதிகாரம் இந்தியாவிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எமது மக்களின் கைரேகைகள் மற்றும் வெளித்திரை தரவுகளை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் கையாள்வது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனத்திற்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது ஏன்? ஜனாதிபதி உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என முதலிக்கே வலியுறுத்தியுள்ளார். இலங்கை திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மாயமான சம்பவம் வெறும் தொழில்நுட்ப கோளாறு அல்ல, அது ஒரு திட்டமிட்ட பிசினஸ் இமெயில் கம்ப்ரமைஸ் என்பது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 28/4/2026 அன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி ஆஸ்திரேலிய அரசாங்க நிறுவனத்தின் பெயரில் சிறிய மாற்றங்களை செய்து exportfinance.av.com என்ற போலி மின்னஞ்சல் மூலம் இந்த மோசடி நிகழ்த்தப்பட்டுள்ளது. பணம் செலுத்தப்படுவதற்கு முன்னரே கணினி கட்டமைப்பு வழங்கினரான என்னேபிள் நிறுவனம் இது குறித்து எச்சரிக்கை விடுத்தும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் அதனை பொருட்படுத்தாமல் பணத்தை செலுத்தியுள்ளது. தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளை கொண்ட என்னேபிள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்ததோடு நின்றுவிடாமல் ஏன் இந்த பரிவர்த்தனையை தடுக்கவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல என்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் வர்த்தக வலையமைப்புகள் மற்றும் திரைசேரி அதிகாரிகளின் மறைமுக ஆதரவுடன் நடந்த ஒரு பாரிய நிதி மோசடி என்றும் சந்தேகங்கள் வலுப்பெற்றுள்ளன. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் பின்பற்ற வேண்டிய புதிய கட்டாய நடைமுறைகள் குறித்து புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க அறிவித்துள்ளார். சமீப காலமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் சில பிக்குகளின் செயற்பாடுகள் தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு பிராந்திய பௌத்த தலைவர் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஆகியோரிடம் கட்டாயம் பரிந்துரை கடிதங்களை பெற வேண்டும். இது குறித்து மேலும் தெரிவித்த பிரதி அமைச்சர், இந்த நடைமுறைகள் தொடர்பான சட்டங்கள் ஏற்கனவே இயற்றப்பட்டிருந்தாலும் அவை முறையாக பின்பற்றப்படவில்லை. ஆனாலும் இனிவரும் காலங்களில் இந்த சட்டங்கள் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தார். அண்மையில் தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்த சில பௌத்த பிக்குகளின் நடத்தைகள் மற்றும் அங்கிருந்து வெளியான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் மத வட்டாரங்களிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலிலேயே பௌத்த சாசனத்தின் கௌரவத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா டிராக்லை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு புரூட்சைட் தோட்டத்திற்கு சொந்தமான தேயிலை தொழிற்சாலையில் நேற்றிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
நேற்றிரவு தொழிற்சாலையில் திடீரென பரவிய தீயினால் அங்கிருந்த இயந்திரங்கள் மற்றும் தளபாடங்கள் உள்ளிட்ட பாரிய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் அவருக்கும் உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தீ பரவியதை அடுத்து நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் ஸ்தலத்திற்கு விரைந்தனர். தீயணைப்பு படையினருடன் இணைந்து ராகலை போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் விபத்து நேர்ந்ததா என்பது குறித்து ராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் பயணிக்கும் பொது போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் ஏனைய வாகனங்களை இலக்கு வைத்து இன்று விசேட திடீர் பரிசோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்தின் தலைமை பரிசோதகர் தலைமையில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இந்த பரிசோதனைகள் இடம்பெற்றன. இதன்போது குறிப்பாக பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தகுதியான நிலையில் உள்ளனவா என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. பரந்தன் மற்றும் முருகண்டி ஆகிய பகுதிகளுக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் குருந்தூர் சேவை பேருந்துகள் இந்த ஆய்வின் போது முக்கியமாக பரிசோதிக்கப்பட்டன. வீதியில் பயணிப்பதற்கு தகுதியற்ற மற்றும் தரமற்ற நிலையில் காணப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக அந்த இடத்திலேயே சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. வாகனங்களில் குறைபாடுகள் கண்டறியப்பட்ட சாரதிகளுக்கு போலீசாரால் விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டது. அக்குறைபாடுகளை 14 நாட்களுக்குள் நிவர்த்தி செய்து மீண்டும் மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும் என பணிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் பொது போக்குவரத்து வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக அலங்கார உதிரி பாகங்கள் மற்றும் பாதுகாப்பற்ற பாகங்களை உடனடியாக அகற்றுமாறு சாரதிகளுக்கு இதன்போது கடும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இத்தகைய திடீர் சோதனைகள் வரும் காலங்களிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான கச்சாத்திரை பருவம் உத்தியோகபூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் இலங்கையிலிருந்து 325 ஜாத்திரைகளை கொண்டு முதலாவது குழு நேற்றிரவு சவுதி அரேபியாவின் ஜித்தாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளது. யாத்ரீகர்களின் பயணத்தையொட்டி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் விசேட வழியனுப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முக்கிய அதிதிகளாக பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் ஹமூத் அல் கஹ்தானி, இலங்கை ஹஜ் குழுவின் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யாத்ரீகர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். முதலாவது குழுவின் பயணத்திற்காக சவுதி ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விசேட விமானம் பயன்படுத்தப்பட்டது. 2026 ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் இருந்து மொத்தம் 3500 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களது போக்குவரத்து வசதிகளுக்காக சவுதி ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து கத்தார் ஏர்வேஸ் விமானங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. அனைத்து யாத்ரீகர்களும் மக்காவிற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படுவதற்கான சகல ஏற்பாடுகளையும் இலங்கை ஹஜ் குழு மற்றும் சவுதி தூதரகம் இணைந்து மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மாவட்டம் ஊருப்பக்கு நகரின் மையப்பகுதியில் பாரிய இயற்கை நிலத்தடி நீர் ஆதாரம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த தேடல் வெற்றியின் மூலம் அப்பகுதி மக்களின் நீண்டகால குடிநீர் தாகம் தீரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பஸ்கொட பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகளாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வந்தனர். சிறிய வறட்சி நிலவினாலும் ஊருபோக பகுதியில் உள்ள கிணறுகள் வற்றி போவதால் மக்கள் குடிநீருக்காக பவுசர்களை நம்பியிருக்கும் அவலநிலை காணப்பட்டது. இதனால் ஊருபோக நகரம், தம்பகல, ஹீலங்கந்த, ஹீகொட, அமுகேன்கொட, ஹொரகஸ் மண்டிய, கடுவன மற்றும் கீரிப்பட்டிய, கீரிகொட வைத்தியசாலை மற்றும் ஹீலங்கத்த, பண்டிகல, கீரப்பட்டிய, கிண்ணலிய, பெரலப்பனாத ஆகிய பாடசாலைகளின் அன்றாட செயல்பாடுகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. பஸ்கொட பிரதேச சபையின் விசேட கோரிக்கைக்கு இணங்க தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் போதே இந்த நிலத்தடி நீரூற்று கண்டறியப்பட்டது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தென் மாகாணத்திற்கான புவியியலாளர் இந்திரஜித் கமகேயின் நேரடி பார்வையில் ஒருபோக்க மனன்கெட்டிய பிரதேசத்தில் நேற்றைய தினம் இந்த ஆய்வு வெற்றி பெற்றுள்ளது. இந்த இயற்கை நீர் ஆதாரத்தின் மூலம் சுமார் 10,000 குடும்பங்களைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். வறட்சி காலங்களில் பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கும் செலவும் சிரமமும் குறையும். பிரதேச பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலையின் நீர் தேவைகள் தடையின்றி பூர்த்தியாகும். இலங்கையின் இயற்கை வளங்களில் மற்றொரு மைல்கல்லாக கருதப்படும் இக்கண்டுபிடிப்பு மாத்தறை மாவட்ட மக்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றத்தை தணித்து நிலையான அமைதியை எட்டுவதற்காக ஈரான் அரசாங்கம் புதிய முன்மொழிவு ஒன்றை பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவிற்கு அனுப்பியுள்ளது.
இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தொடர்புகள் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் இந்த திட்டம் அமெரிக்காவிற்கு கைமாற்றப்பட்டுள்ளது. எனினும் அந்த முன்மொழிவின் விவரங்கள் இன்னும் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த புதிய நகர்வு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ஈரான் சில முன்னேற்றங்களை காட்டினாலும் ஒரு நிலையான அமைதி உடன்படிக்கையை அவர்கள் எட்டுவார்களா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நேரடி பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய ட்ரம்ப் பாகிஸ்தான் மற்றும் அதன் தலைவர்கள் மீதுதான் மிகுந்த மதிப்பு வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 8 எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கையை தொடர்ந்து நிரந்தர சமாதானத்தை நோக்கிய பேச்சுவார்த்தைகள் தற்போது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதேவேளை அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே இடம்பெற்ற போர் காரணமாக கடந்த 58 நாட்களாக மூடப்பட்டிருந்த ஈரானின் வான்பரப்பு தற்போது மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 19 முதல் 4 கட்டங்களாக வான்பரப்பு திறக்கப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 25 முதல் இமாம் கொமைனி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 15 இடங்களுக்கான சேவைகள் ஆரம்பமாகியுள்ளன. தற்போது துருக்கி, சீனா, ரஷ்யா, ஓமான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஈரானின் உள்நாட்டு வானூர்தி நிறுவனங்கள் சேவைகளை வழங்கி வருகின்றன. போருக்கு முன்பு நாளொன்றுக்கு 150 விமானங்கள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்களே இயக்கப்படுகின்றன. வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் ஈரானின் தற்போதைய அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு சூழலை ஆய்வு செய்த பின்னரே தமது சேவைகளை முழுமையாக மீண்டும் தொடங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மட்டுவில் சரசாலையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த பிரம்மஸ்ரீ பரமசாமி ஐயர் சோமாஸ்கந்த சர்மா அவர்கள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை பிறப்பிடமாகவும் நல்லூர் முத்திரை சந்திகை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி லட்சுமி பிள்ளை குமாரவேலு அவர்கள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் காடுவனை பிறப்பிடமாகவும் வெள்ளவத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சத்குணதேவி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் 30/4/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மட்டுவில் தெற்கை பிறப்பிடமாகவும் கோப்பாய் சந்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்லையா மலர்மணி அவர்கள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.